ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சீனி முகமது. நம்ம சைட்டில் ரூஃப் லெவல் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ரூஃபுக்கு உண்டான ப்ராசஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா ஃப்ளோரிங்க்கு ரெடி பண்ணுறாங்க. ஃப்ளோரிங்க்கு என்ன செய்யணும்னா, ஃப்ளோரிங்க்கு அடிப்படையாக இந்த ஃப்ளோரிங்குள்ளே என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபவுண்டேஷன் வால்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேண்ட் ஃபில்லிங் பண்ணி பக்காவாக நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு செட் ஆனதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிரிக் வால்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு லிண்டல்ஸ் சன் சைடு எல்லா லெவலும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரூஃப் லெவல் வரைக்கும் நம்ம ரைஸ் பண்ணி அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ இமேஜஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ரூஃபுக்கு தயாராகிடுச்சு. ரூஃபுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஜாக்கி ஸ்பேன்லாம் நம்ம மேலே ரூஃபுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஜாக்கி என்ன செய்வோம், நம்ம ஸ்டாண்டிங்கில் நிறுத்துகிறப்ப என்னென்னா, அதுக்கு வெறும் மண்ணாக இருந்தால் அமுங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மனுஷன்னா ஃப்ளோரிங் ரெடி பண்ணிடணும் ரூஃபுக்கு முன்னாடி. ஸோ அதுக்காக ஜல்லி பெரிய ஜல்லியை 40 mm ஜல்லி நல்லா பருத்திட்டுருக்காங்க. பருத்திட்டு என்ன செய்வோம்னா, நல்லா லைட்டாக தண்ணி அடிச்சுட்டு சொன்னால் அது மேலே நாளைக்கு கலவை பீசஸ் மாதிரி ரெடி பண்ணி கலவை என்ன செய்யணும் போட்டு ஃப்ளோரிங்கில் ரெடி பண்ணி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், தளம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அது பின்னாடி என்ன செய்யணும்னா மற்ற வேலைகள்லாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்க இந்த போர்ஷன் தான் 12க்கு 11 ரூம்பு. ஸோ இதில் கிளைண்ட்டு கேட்டுக்கிட்டதின் பேரில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லைட் பைன்லாம் நம்ம வச்சுருக்காங்க. ஸோ கப்போர்டு கேட்டிருந்தாங்க அவங்க பழைய ஸ்டைலில். ஸோ கப்போர்டு இல்லாட்டி வார்ட்ரோப் மாதிரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்கோம். இது டாய்லெட்டு, சரிங்களா. ஸோ இந்த ரூமோட வீடியோ நான் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இது லிவிங் ஏரியா. லிவிங்கில் காட்டியிருக்கோம். இது என்னென்னா சிங்கிள் ரூம்பு. 3க்கு 4 விண்டோவை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான ஓப்பன் தான் நம்ம விட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்படியே பாருங்கள். இது 4க்கு 4 விண்டோ நம்ம விட்ருக்கோம். இந்த மெயின் டோரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வருது நமக்கு. ஸோ இந்த ஏரியா டிவி யூனிட்டு. ஸோ அதுக்கு சுற்றியாக நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கவுண்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம டாய்லெட்டுக்கு மேலே 7 அடியில் லோ ரூஃப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஏரியா ஸ்மால் கிச்சன் தான். 10க்கு 8. ஸோ இது பேக் சைடு ஸ்டெப்ஸு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ரோட் லெவல்லேருந்து 5 அடி ஹைட் இருக்கும். ஸோ அது ரொம்ப அவசரமாக இருக்குது. ஸோ இந்த விசிபிள் பார்த்தாலே தெரியும். இது நார்த் ஃபேஸிங். இது நார்த் ஃபேஸிங். ஸோ என்ன செய்யணும்னா, இது டாய்லெட்டு காமன் டாய்லெட். இது வெஸ்ட் ஃபேஸிங்கில் வர்ற ஓப்பன். ஸோ இந்த ஓப்பனை கடந்து தான் நம்ம என்ன ஸ்டெப்ஸுக்கு போகணும். ஸோ இது நம்ம காங்கிரீட்லேயே ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டாக பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த விஷயம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ சவுத் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம வந்தோம்னா டைரெக்டாக லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்கும், ஆப்போசிட்டில் லிவிங் இருக்கும். இது ரூமு நான் உங்களுக்கு காட்டினது தான். இந்த ரூம் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இது நமக்கு ஃப்ரண்ட்டில் போகிறது. இங்கே தான் ஸ்டேர் கேஸு எல்லாமே வருது. இந்த ஒரு சின்ன ஸ்பேஸிங்கில் என்ன செஞ்சுருக்கோம், விட்டுருக்கோம். அது சம் அடிஷ்னல் பர்பஸுக்காக அது ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். கீழே நம்ம செப்டிக் வாட்டர் டேங்க்லாம் நம்ம ப்ரொவைசர்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். 3500 லிட்டர் நம்ம கெப்பாசிட்டி டேங்க் நினச்சிருக்கோம். அந்த வாலுக்குள்ளேயே காங்கிரீட் வால் ப்ரொவைட் பண்ணி நம்ம நினச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அது கிளியராக நமக்கு வியூ தெரியும். ஸோ இதுதான் இந்த ஏரியா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா ராட்லாம் நம்ம விட்டுருக்கோம். அதுக்கு லேண்டிங் பர்பஸ்க்காக 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸு நம்ம லைன்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபைனலாக நம்ம ரூஃப் ஒர்க் நம்ம பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால பெண்டிங்கில் விட்டுருக்கோம். இது சவுத்து ஃபேஸிங். இந்த வீடு சவுத்து ஃபேஸிங்.
சவுத்தை பார்த்து வீடு. ஸோ இதுதான் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான் ஹை ரூஃபில் தான் வரும், லோ ரூஃப் வராது. 7 ஃபீட்டில் எதுவும் ஸ்லாப்லாம் எக்ஸ்ட்ரா போடல. நம்ம ரூஃப்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இது சைடு வியூ வந்து இந்த சைடு வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா ஓப்பன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்லாப்லாம் போட்டு நல்லா பக்காவாக கொடுத்துருக்கோம். கிளாஸ்லாம் நல்லா போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வியூலாம். பாக்ஸ் டைப்ஸில் பிரிக் ஒர்க் பண்ணி ஸ்லாப் காங்கிரீட்லாம் போட்டு இருக்குது எல்லாமே அடிஷ்னலாக. ஸோ அந்த வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும் இன்ஷா. இந்த வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.